இங்கே இந்தியாலேயோ இல்லை தமிழ்நாட்டில் டாக்டருக்கு படிக்கிறதும் ஒரு அப்ராடில் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உக்ரைன்லேயோ இல்லை கிர்கிஸ்தான் டர்க்மெனிஸ்தான் இங்கே படிக்கிறதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? இங்கே வந்து இந்தியாவில் படிக்கிறது வந்து ப்ராக்டிக்கல் வந்து ஹையாக இருக்கும். அங்கே ப்ராக்டிகல்ஸ் இருக்காது உங்களுக்கு. அப்ராட்ல ஃபைனல் இயர் மட்டும் இன்டர்ன்ஷிப்பில் மட்டும்தான் ப்ராக்டிகல்ஸ்க்கு அலவுட் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர்லேருந்தே எக்ஸ்போஜர் கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஜர். எஃப்எம்ஜிஸ்க்கு வந்து லைக் தியரிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கம்பேர்ட் டு ஐஎம்ஜிஸ். ஏன் அதிகமாக இந்த கண்ட்ரிஸே போகிறாங்க? லைக் இப்போ யூரோப் பண்ணும்போது ஒரு லண்டன் பொறுத்தோ இல்லை ஒரு யூஎஸ் பொறுத்தோ அங்கே பொறுத்து அந்த மாதிரி ஒரு பொறுத்துக்கும் ஜார்ஜியா போகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இப்போ யூஎஸ் போகிறது நீங்கள் இந்தியாவே படிச்சிக்கலாம். ஆனால் யூஎஸில் வந்து ஆல்மோஸ்ட் 2C ஆகும். அது இந்தியாவே பெட்டர். அஃபோர்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான். இல்லை எங்கள்கிட்ட பட்ஜெட் ஹையாக இருக்குது, நம்ம யூரோப்பியனில் போகிறோன்னா நீங்கள் ஜார்ஜியா சூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட டாக்டருக்கு படிக்கிறது வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 14 ஹவர்ஸ் படிக்கணும், 16 ஹவர்ஸ் படிக்கணும், அப்படி படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ராட் பொறுத்த வரைக்கும் வந்து லிபரல் தான். இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் யூ ஹேவ் டு ஸ்டே டெடிகேட்டட் சின்ஸ் தி ஃபர்ஸ்ட் இயர். இப்போ எஃப்எம்ஜிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, எஃப்எம்ஜினா பட் அந்த வேல்யூ இருக்குது, அது எஃப்எம்ஜி தானே, அங்கே போய் படிச்சுட்டு தானே வந்தீங்க. ஸோ அது எதுக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தி டோன்ட் ஸ்டே டெடிகேட்டட் த்ரூ அவுட். குறிப்பாக ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்டிஸ் பற்றி சொல்ல முடியும். ஸோ மெயினாக வந்து இந்தியன் ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸு, இந்தியன் ஃபுட் இருக்குது. தேர்ட் வந்து நாட் ஒன்லி ஸ்டடீஸு, கரிக்குலர் ஆக்டிவிட்டி லைக் ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, கல்ச்சுரல்ஸ் இருக்குது, டான்ஸ், எல்லா டேலண்ட்டும் இருக்குது. நாலாவது வந்து ஸ்காலர்ஷிப். இப்போ சப்போஸ் நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப் தருவாங்க, 70% கூட தருவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் நாலேஜ். நீங்கள் அண்ட் மோரோவர் உங்கள்கிட்ட டேலண்ட் அதிகமாக இருந்தால், இப்போ நான் நல்லா பாடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் ஸ்காலர்ஷிப் தருவாங்க எங்கள் காலேஜில். ஸோ யூ வில் கெட் நைஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ டேலண்ட்டுக்கு அங்கே ரொம்ப ரெஸ்பெக்ட், ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். மோஸ்ட்லி வந்து அஃபோர்டபுள், ரொம்ப அஃபோர்டபுள். ஹோம் சிக் இருந்தாலே அங்கே படிக்க முடியாது. பையனுக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீ இதுதான் படிக்கணும், ஏதாச்சும் ரீசன் தேடி வந்துடுவான். ஏன்னா இப்போ சில பேர் இப்போ நீங்கள் ட்ராப் அவுட்ஸ் பற்றி குறிப்பாக பேசும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், 2 பேரண்ட்ஸ் வந்து இங்கேருந்து கிளம்பியே போயிட்டாங்களாம். போயிட்டு நான் ஒரு 1 மந்த் என் பையன் கூட இருந்துட்டு வரேன், ஒரு மந்த் என் பொண்ணு கூட இருந்துட்டு வரேன், இப்படிலாம் கூட சில பேர்லாம் ஆசைப்படுவாங்க. உண்மையிலே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக நானே ஒரு ட்ராப் அவுட் தான். எங்கள் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி எஃப்எம்ஜி ப்ரிப்பரேஷன் 4th இயர்லேருந்தே இருக்குது. ஸோ நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வித்தவுட் எனி கோச்சிங் ஒன்லி ஐ கிளியர்ட். ஈவன் ஷீ கிளியர்ட் வித்தவுட் கோச்சிங் ஒன்லி. கோச்சிங் எதுவும் தனியாக அதுக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு எடுக்கல நாங்கள். எங்களுக்கு யூனிவர்சிட்டியில் கோச்சிங் கொடுத்து அந்த கோச்சிங்லேயே நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு எஃப்எம்ஜிக்கு வந்து தனியாக இந்தியாவிலேருந்து வருவாங்க, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வருவாங்க. வேறு கண்ட்ரியில் கிடையாது ஆக்சுவலாக. இந்த மாதிரி அவங்களாம் வந்து ஆன்லைனில் படிப்பாங்க. மேரு, அரைஸ் இந்த மாதிரி எடுத்து ஆன்லைனில் படிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கிளாஸஸ் இருக்கும் கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே என்ன ப்ராசஸ் இருக்குது அது கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் எஸ், வணக்கம் கலாட்டா வியூவர்ஸ். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு டாக்டருக்கு படிக்கணுன்ற ஒரு பெரிய ஒரு ஆசை இருக்கும். அதை இங்கே படிக்கலாமா, இல்லை நீட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், நான் அப்ராடில் போய் படிக்கலாமா, அங்கே படித்தா ஸ்கோப் இருக்குமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் மட்டுமே நம்ம மனசில் நிறைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கான பதில்களை யார்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது? யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி அங்கே படித்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இல்லை நிறைய ஏஜென்சிஸ்லாம் வந்து கேட்பாங்க. அவங்க வந்து நிறைய சுகரியான வேர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அங்கே நடக்காது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற ஆட்கள் ஏஜென்சி ஆட்கள் இல்லைங்க, அப்ராட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்டருக்கு படிச்சுட்டு இங்கே இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான். ஸோ அவங்கக்கிட்டே அவங்களுடைய அப்ராடில் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ இருக்க காலகட்டத்தில் அங்கே படிக்கிறதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ், வெல்கம் யூ 3. வணக்கம். ஸோ வணக்கம். ஸோ எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் கலந்த ஆச்சரியம்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஃபினான்ஷியலாக கஷ்டம் தாண்டி படிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் உங்க ஃபேமிலியில நீங்க 3 பேரும் டாக்டரா? இல்ல நம்ம 6 பேர் டாக்டர்ஸ். 6 பேர் டாக்டரா? ஆஹா, உங்க குடும்பத்துல உடம்பு சரியில்லைனா பிரச்சனையே இல்லை போலீங்க. ஸோ 6 பேரும் டாக்டர்ஸ்னா எப்படி சொல்றீங்க? இப்போ நீங்க லைக் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓன் சிப்லிங்ஸ் தான் நாங்கள் எல்லாரும். ஆக்சுவலாக வந்து நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து 6 பசங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அக்கா வந்து இந்தியாவில் தான் படித்தாங்க, கர்நாடகாவில் வந்து அல்லமின் மெடிக்கல் காலேஜ். செகண்ட் அக்கா இவங்க. ஃபர்ஸ்ட் அக்காவுக்கு வந்து ரொம்ப செலவாச்சு, இந்தியா லைக் ஆல்மோஸ்ட் 1 C ஆச்சு. சரி அப்ராடில் வந்து அந்த டைம் 30 lakhs 40 lakhsல முடிக்கலாம் அப்படின்னு சொன்னால சரி ஃபர்ஸ்ட் அக்கா இந்த அக்கா அமுச்சு பார்க்கலாம் எப்படி ஸ்டடீஸ் இருக்கு. டெஸ்டிங்காக உங்களை யூஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், டெஸ்டிங்காக யூஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. சரி அங்கே போன அப்புறமா ஓகே நல்லா தான் இருக்குது சொன்ன உடனே தேர்ட் அக்கா போனாங்க. இவங்க போன அப்புறமா 4th அக்கா. எந்த ஊருக்கு போனீங்க நீங்க? யுக்ரைன் போனோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நான் போனேன். என் தம்பி வந்து அதுக்குள்ளே வரல. ஆக்சுவலாக அவன் ரொம்ப சின்ன தம்பி தான். ஸோ நம்ம 4 பேர் போயிட்டு படிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா போர் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் எடுத்தோம் இங்கே கிர்கிஸ்தானுக்கு. ஸோ இப்போ என் தம்பி கூட அங்கே தான் படிச்சுட்டு இருக்கான். இப்போ 3rd இயரில் இருக்கான் என் தம்பி.
ஓகே. ஸோ வீட்டில் இருக்கிற 6 பேருமே டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் அதுலயும் ஒருத்தவங்களை தவிர மிச்சம் 5 பேருமே அப்ராட்ல படிச்சிருக்கீங்க. அப்ராட்ல உக்ரைன் படிச்சிருக்கேன். அண்ட் 5 கிர்கிஸ்தான்ல படிச்சிருக்கீங்க. ஆமா. என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்க உங்க அக்கா கிட்டே கேட்டிருப்பீங்க, இல்லை இங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருப்பீங்கல்ல. இங்க இந்தியாலேயோ இல்லை தமிழ்நாட்டில் டாக்டருக்கு படிக்கிறதும் ஒரு அப்ராட்ல ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு உக்ரைன்லயோ இல்லை கிர்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான் இங்க படிக்கிறதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம்? இங்கே வந்து இந்தியாவில் படிக்கிறது வந்து ப்ராக்டிக்கல் வந்து ஹையாக இருக்கும் கம்பேர் பண்ண. செகண்ட் இயர்ல இருந்து பிராக்டிகல்ஸ் இருக்கும். ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அங்க பிராக்டிகல்ஸ் இருக்காது உங்களுக்கு. அப்ராட்ல ஃபைனல் இயர் மட்டும் இன்டர்ன்ஷிப்ல மட்டும் தான் பிராக்டிகல்ஸ்க்கு அலௌட் இருக்கு. இங்க இந்தியால பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல இருந்தே எக்ஸ்போஜர் கிடைக்கும், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போஜர். அது மட்டும் தான் டிஃபரன்ஸ், வேற எதுவும் இல்ல. பட் எஃப்எம்ஜிஸ்க்கு வந்து லைக் தியரிட்டிக்கல் நாலேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கம்பேர்ட் டு ஐஎம்ஜிஸ். ஐஎம்ஜிஸ்க்கு கிளினிக்கல் நாலேஜ் இருக்கும், பட் யா கம்பேரிட்டிவ்லி தியரிட்டிக்கல் நாலேஜ் வில் பி மோர் ஃபார் எஃப்எம்ஜிஸ். ஓகே ஓகே ஓகே. இல்லை என்னன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் டாக்டர்னு சொன்ன உடனே ஒரு பெரிய பேரியராக இருக்கிறது வந்து நீட் எக்ஸாம் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்து +1 +2 இருந்தே படிப்பாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருந்தாலும் அந்த ஒரு அவங்களுடைய மார்ஜினை மீட்டப் பண்ண முடியாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸால. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் பார்த்துருக்கோம் 2 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டே நீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. டக்குன்னு நீட் கிளியர் ஆகிட்ட பிறகு அதை அப்படியே விட்டுட்டு திரும்ப போவாங்க. அந்த அளவுக்கு டாக்டர் ஆகணுன்ற ஒரு பெரிய ஒரு ஆசையோடு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ராட் போகும்போது நாட் ஒன்லி இப்போ உக்ரைனோ இல்லை கிர்கிஸ்தானில் ஜென்ரலாக அவங்க எவ்வளோ எதிர்பார்ப்பாங்க நீட் எக்ஸாம் ஸ்கோர்ஸ்லாம்? இப்போ வந்து அப்ராட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும், லைக் யூ வில் கெட் சீட். அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் இந்தியாவில் ஒர்க் பண்ணணும்னா நீட் கம்பல்சரியாக கிராக் பண்ணியிருக்கணும், ஜஸ்ட் பாஸ் அட்லீஸ்ட் குவாலிஃபை இருக்கணும். ஏன்னா அங்கே வந்து இல்லை கட் ஆஃப்லாம் கிடையாது, குவாலிஃபிகேஷன் மஸ்ட்டு இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் இன் இந்தியா. இல்லை நான் இந்தியாவில் ஒர்க் பண்ண விரும்பல, நான் அங்கே இருந்து அப்ராட் போகிறேன்னா நீங்கள் நீட் இல்லாமல் கூட வரலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா நீட் கிராக் பண்ணிட்டே வாங்க, பிகாஸ் இந்தியன் லைசன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஃபியூச்சரில். ஸோ மஸ்ட், நீட் இஸ் மஸ்ட். ஹையர் செகண்டரியில் 50+% வந்திருக்கணும். மெயின்லி வந்து இப்போ நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து நீங்கள் நீட் அடுத்த வருஷம் கிராக் பண்ணிக்கலாம், இந்த வருஷம் கிராக் பண்ணனா பிரச்சனை கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து 2020 பேட்ச்க்கு சொன்னாங்க, என் பேட்ச்க்கு. பிகாஸ் அந்த டைம் கோவிட் இருந்ததுனால 1 இயர் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அது ஒரு ரீசன் வச்சுட்டு அதே கேரி ஓவர் பண்ணி நிறைய பேர் ஏமாற்றம் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏமாத்துறாங்க. இல்லை நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. இந்த வருஷம்லேருந்து இப்போ நீங்கள் இந்த வருஷம் கிராக் பண்ணுறீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து தான் கேல்குலேஷன் நடக்கும் என்எம்சி ரூல்ஸ் படி. இந்த மாதிரி கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு எக்ஸாமே எழுத முடியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்காது. எலிஜிபிலிட்டி கிடைக்காது, சர்டிஃபிகேட் இருக்கும், அது கிடைக்காது. ஸோ அதுக்காக அது கிடைக்காம எக்ஸாம் கூட எழுத முடியாது. ஸோ இப்போ அவங்க வேற கண்ட்ரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு எக்ஸாக்டாக நீங்கள் சொல்ல மாதிரி தான், இங்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே படிக்கிறதுக்கு, மேபி டாக்டருக்கு எது படிக்கிறது, நான் இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறேன், அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் புதுசு, எக்ஸ்போஷர் புதுசு, லாங்குவேஜ், வெதர், ஃபுட்டு எல்லாமே புதுசாக இருக்கே, அது எப்படி அதை கோப் பண்ணி படிக்கிறதுன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஸோ அவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க ஒரு ஹாஸ்டலைட்டாக கூட இருந்திருக்க மாட்டாங்க, டே ஸ்காலர்ஸாக இருந்திருப்பாங்க. வீடுன்னு இருக்க பசங்க திடீர்னு வீடு ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு போகும்போது அது ஈஸியாக இருக்குமா, இல்லை அங்கே கோப் பண்ணுறதுல எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன விஷயம்? ஓகே அப்படிலாம் இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்கள் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஸ்டார்டிங். ஆமாம், ஒரு 1 மந்த் அப்படி போனால் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ கிளைமேட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 months வின்டர் இருக்கும், 4 months வந்து கொஞ்சம் ஆட்டம், கொஞ்சம் குளிரும் இருக்கும், ஹாட்டாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் 2 months ஸ்ப்ரிங்கு, லாஸ்ட் 2 months வந்து சம்மர். இந்தியா கிளைமேட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மெயினாக வந்து அப்ராட்னால வந்து நிறைய பேருக்கு லாங்குவேஜ் பேரியர் தான், நீங்கள் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் பேரியர் டெஃபினட்டாக இருக்கும். இப்போ நம்ம யுக்ரைனில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற யுக்ரைனியன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஆக்சென்ட் வந்து நம்மளுக்கு புரியாது, ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இது பண்ணுவாங்க. இப்போது கிர்கிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து இந்தியன் ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸ் இருக்காங்க, அதாவது சவுத் இந்தியன் டீச்சர்ஸ், நார்த் இந்தியன் டீச்சர்ஸ். ஸோ அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட் இருக்குல்ல, இந்தியன் ஆக்சென்ட், அது வந்து மேட்ச் ஆகும். ஸோ அதனால ஈஸியாக நம்மளுக்கு டவுட் இருந்தால் நம்ம ஈஸியாக கோப்பப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிரச்சனையும் இருக்காது, லாங்குவேஜ் பேரியர் மெயினாக இருக்காது நம்ம யூனிவர்சிட்டியில். அஃபோர்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான், இல்லை எங்கள்கிட்ட பட்ஜெட் ஹையாக இருக்குது, நம்ம யூரோப்பியனில் போகிறோன்னா நீங்கள் ஜார்ஜியா சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து பர் இயருக்கு 10 lakhs ஆகும், இங்கே வந்து பர் இயருக்கு 5 lakhs ஆகும். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அதிகமாக இந்த கண்ட்ரிஸே போகிறாங்க? லைக் இப்போ யூரோப் பண்ணும்போது ஒருவேளை எக்ஸாம் எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு லண்டன் பொறுத்தோ இல்லை ஒரு யூஎஸ் பொறுத்தோ, அங்கே பொறுத்து அந்த மாதிரி ஒரு பொறுத்துக்கும் ஜார்ஜியா போகிறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இப்போ யூஎஸ் போகிறது நீங்கள் இந்தியாவே படிச்சுக்கலாம், ஆனால் யூஎஸில் வந்து ஆல்மோஸ்ட் 2C ஆகும், அது இந்தியாவே பெட்டர். இப்போ ஜார்ஜியா போனீங்கன்னா பர் இயர் 10 lakhs, அதாவது 60 lakhs ஆகும். இப்போ இங்கே இந்தியாவில் வந்து ப்ரைவேட் காலேஜ்லேயே அவ்வளோதான் வாங்குறாங்க. இப்போ நீங்கள் ரஷ்யா கேட்டிங்க பார்த்தீங்களா, ஏன் ரஷ்யாவில் வந்து நிறைய பேர் போகிறாங்க, பிகாஸ் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் வந்து நல்லா ஒரு பாண்ட் இருக்குது, கவர்மெண்ட் மூலியமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி பாண்ட் இருக்கிறனால ரஷ்யா வந்து நார்த் இந்தியன்ஸ் நிறைய போகிறனால அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ரஷ்யா, பிகாஸ் போர் நடந்துட்டு இருக்கு, அதனால நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம எல்லா யூனிவர்சிட்டியில் பண்ணித்தரோம், உஸ்பெக்கில் பண்ணித்தரோம், கிர்கிஸ்தானில் பண்ணித்தரோம், ஜார்ஜியா, அர்மேனியா, பாஸ்னியா, செர்பியா எல்லா கண்ட்ரிஸும் ஆப்ஷன் இருக்குது. பட் டிபெண்ட்ஸ் ஆன் பேரண்ட்ஸ்.
நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது மெயினாக கிர்கிஸ்தான் இல்லைனா உஸ்பெக் இல்லைனா ஜார்ஜியா. நம்ம ரஷ்யா அது ரெக்கமெண்ட் பண்ண கிடையாது. இல்லை நம்ம போனோம் அங்கே தான் வேணும்னா அதுவும் நம்ம பண்ணி தருவோம், இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பட் அது உங்கள் மேலே இருக்குது. கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இங்கே இப்படி போனால் இந்த கான்சிக்வன்சஸ் இருக்குது, ஃபேஸ் பண்ண ரெடினா ஃபைன். ஏன்னா அட்லாஸ் எங்களுக்கு சொல்லக்கூடாது ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் வரக்கூடாதுனால நம்ம க்ளீனாக சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு. லைக் உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது லைக் யூரோப் கண்ட்ரீஸில் படிக்கிறதுக்கும்? ஏன்னா இப்போ ஒரு ஜார்ஜியா இவங்களாம் வரும்போது இது யூரோப் சைடில் வரும், இப்போ கிர்கிஸ்தான் எல்லாமே ஏஷியா சைடு வரும். ஐதர் நம்ம படிக்கும்போது அந்த ஒரு சிலபஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம எக்ஸாமோட வேல்யூவாக இருக்கட்டும், படிச்சுட்டு முடிச்சுட்டு நம்ம டிகிரி வேல்யூவாக இருக்கட்டும், இது டிஃபர் ஆகுமா யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும்? எதுவும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை. ப்ராக்டிக்கல் வைஸ் சொன்னேன் இல்லையா, ப்ராக்டிக்கல் வைஸ் வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்போஜர் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும், பட் அந்த சைடில் எக்ஸ்போஜர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, இங்கே யூரோப் சைடில் சொல்கிறீங்க. ஆமாம், ரைட். எக்ஸ்போஜர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஓகே, குறிப்பாக நான் கேட்குறது இந்த ஒரு அகாமடேஷனாக இருக்கட்டும், இங்கே தங்குற இடமா இருக்கட்டும். ஏன்னா நிறைய இப்போ ஆஸ்திரேலியாலாம் சொல்லும் போது நிறைய பேர் சின்ன ஒரு பயத்தோடய சொல்லுவாங்க, அங்கே கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரிலாம் கூட சில பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். சேஃப்டி வந்து இப்போ கிர்கிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேர்ள்ஸ்க்கு வந்து கேம்பஸ்குள்ளே ஹாஸ்டல் இருக்குது. வேறஸ் ஜார்ஜியாவில் அப்படி கிடையாது, ஹாஸ்டல்லாம் வெளியே. அண்ட் யூரோப் கல்ச்சர் கூட 24 hours ஓப்பன். அந்த ஒரு கன்சர்வேட்டிவ் கண்ட்ரி கிடையாது. கிர்கிஸ்தான் வந்து கன்சர்வேட்டிவ். அங்கே வந்து ரொம்ப கேஷுவல், எல்லாமே ஓப்பனாக நடக்கும், எல்லாமே ஃப்ராங்காக என்ன இருக்கும், எல்லாமே ஓப்பனாக நீங்கள் என்னென்னா பண்ணிக்கலாம் ஜார்ஜியா. ஸோ அதனால சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா கொஞ்சம் கம்மி கம்பேரிட்டிவ்லி கிர்கிஸ்தான். இப்போ உஸ்பெகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர் வில் பி போத், கேஷுவலாகவும் இருப்பாங்க ஃபார்மலாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி. எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் இன்டர்மீடியேட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறும். ஜார்ஜியால லைக் நைட் லைஃப் அதிகமா இருக்கும். கிர்கிஸ்தான்ல அந்த மாதிரி இல்ல. நைட் லைஃப் ஈவன் இன் யுக்ரைன் நைட் லைஃப் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. கிர்கிஸ்தான்ல அப்படி கிடையாது. லைக் பிஃபோர் 9 PM it was 8 PM, right? Before 8 PM you are supposed to be inside the hostel. Girls-க்கு பாத்தீங்கன்னா உள்ளேயே லைக் இது கேண்டீன்லாம் உள்ளேயே இருக்கும். உங்களுக்கு உள்ளே லைப்ரரி, ஈவன் யூனிவர்சிட்டி will be inside the campus only, so you will not have to go outside. So security அதெல்லாம் லைக் ஷாப்ஸ் எல்லாம் உள்ளேயே இருக்கும், so you won't have to go outside. Everything is inside the how safety நீங்க பண்ண கண்ட்ரி நிறைய கண்ட்ரிஸ் போயிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ how safety எந்த கண்ட்ரி ரொம்ப ஒரு சேஃபா உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சது? கிர்கிஸ்தான். ஓய், ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? லைக் அது எல்லாமே கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு வெளியே போகணும்னு. In Ukraine it was not like that. Like கேம்பஸ்குள்ளேலாம் இல்லை, ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருந்துச்சு. So we have to travel by metro to go to the university. இப்போ if you want to go to some canteen or to get some food items, you have to travel outside. So outside the hostel. But in Kyrgyzstan it was not like that. Everything was inside the campus. Like campusகுள்ளேயே ஹாஸ்டல் இருக்கும், campusகுள்ளேயே இது யூனிவர்சிட்டி இருக்கும், கேம்பஸ்குள்ளேயே ஆடிட்டோரியம் இருக்கும். தட் இஸ் வேர் கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. லைக் ஈவன் இந்தியன் ஃபேக்கல்ட்டிஸ் கம் இன், ஸோ தட் இஸ் வேர் தே டேக் கிளாஸஸ். யூ டோன்ட் ஹேவ் டு கோ அவுட் சைட் ஒன்லி. ஸோ எல்லாமே உள்ளே இருக்கும், லைப்ரரி, கேன்டீன், எவ்ரி திங் இஸ் இன்சைட். ஓகே ஓகே ஓகே. குறிப்பாக எந்த கண்ட்ரியில் வந்து வெதர் ரொம்ப லைக் இங்கே கொஞ்சம் டஃப்? ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறது தான் இருக்கும், ஐயோ அங்கே போயிட்ட பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போது எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்குமே இந்த கண்ட்ரிஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்குமா? தாங்க முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்குமா? விண்டர்ஸ்ல இருக்கும், விண்டர்ஸ்ல -5 -10 வரைக்கும், -20 கூட போயிருக்கு ஆக்சுவலாக விண்டர்ஸ்ல. யுக்ரைன்லலாம் அவ்வளோதான். லைக் when you go outside you'll start freezing. அப்படி தான் இருக்கும். ஸோ வெளியே போகும்போது ஜாக்கெட் மஸ்ட். அது வந்து நம்ம அங்கே கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கொண்டு போகிறோன்னா வில் டேக் தெம் ஃபார் ஜாக்கெட் பர்ச்சேசிங், பூட் பர்ச்சேசிங் எல்லாமே நம்மளும் வாங்கி தந்துருவோம். எப்படி இது இன்ஸ்ட்ரக்ஷன் A to Z எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், சொன்ன மாதிரி போக போக அது அட்ஜஸ்ட் ஆகிடும். இல்லை குறிப்பாக நிறைய பேர் அங்கே போய் என்னன்னா ஒரு கம்பெனி எதிர்பார்ப்பாங்க, நம்ம கூட நம்ம ஸ்டேட்டில் இருக்க பசங்களோ இல்லை நம்ம தெரிஞ்ச தமிழ் முகம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போது இன்னும் சில பேர் வந்து புது எக்ஸ்போஷருக்காக போவாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. அப்போ எங்களோட வெக்காபுலரி ஸ்கில்லாக இருக்கட்டும், என்னோட அந்த எல்லாமே கல்ச்சுரல் ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகும். இது ரெண்டுத்துக்குமே அங்கே ஆப்ஷன் இருக்கும். இப்போ எங்கள் காலேஜில் வந்து ஆல்மோஸ்ட் 3000 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 3000 தமிழ்நாடு மொத்தம் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நார்த் இந்தியன் வந்து ஒரு 3000 இருக்காங்க, பாகிஸ்தானி ஒரு 1000 இருக்காங்க. எல்லா கல்ச்சரும் அங்கே இருக்குது. அண்ட் ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியனுக்கு தனி மெஸ்ஸு, சவுத் இந்தியன் செஃப் தான் இருக்காங்க. நம்ம தென்காசிலேருந்து அண்ணா இருக்காங்க செஃப், 3 செஃப். அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ்க்கு நார்த்தில் இருக்கிற செஃப், பாகிஸ்தானிக்கு பாகிஸ்தானி செஃப். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து அங்கே இருக்குது. அண்ட் ஃபுட் வந்து பெருசாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த ஏஜென்ட்ஸ்லாம் சொல்கிறது பார்த்துருக்கேன், இந்த இட்லி தருவாங்க, தோசை தருவாங்க, அப்படிலாம் கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து மினிமலாக காஃபி, டீ ஜென்ரலாக இருக்கும். அது போக ஒரு நாளைக்கு சாண்ட்விச், அடுத்த நாள் ஒரு பேஸ்ட்ரி, அடுத்த நாள் பாஸ்தா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இட்லி தோசை அதெல்லாம் கிடையாது. அண்டு லஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஒயிட் ரைஸ் அண்ட் பன்னீர் கிரேவி இருக்கும், சிக்கன் கிரேவி இருக்கும், ராய்த்தா, சாலடு, இந்த மாதிரி வந்து வெரைட்டி. ஆமாம், ப்ராப்பர் இந்தியன் மீல். எதுவுமே வந்து லைக் கேவலமாக மிக்சிங் அதெல்லாம் கிடையாது. யுக்ரைனில் அது நம்ம ஃபேஸ் பண்ணோம்.
ரா மீட்டு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம். பட் கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் க்ளீனாக இருக்கும். பட் இது டெய்லி சாப்பிட்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போர் ஆகிடும். ஆடா ஒரு டே சாப்பிட்டுட்டு இருக்கோமே வெறுப்பாயிடும். இனிஷியலாக ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும், ரொம்ப நல்லா ஃபுட்டுன்னு சொல்றாங்க. 1 மந்த்க்கு அப்புறம் அவங்களுக்கு போர் ஆயிட்டு அப்புறம் அவங்க வெளியே போய் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா சில கான்ஸ் இருக்க தான் செய்யும். வீட்டு அளவுக்கு எங்கேயுமே கிடைக்காது. சில கான்ஸ் இருக்கும். பட் அது வந்து நம்ம டிஃபீட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதர் ஆப்ஷன் இஸ் செல்ஃப் குக்கிங் கூட இருக்கு. கிச்சன் இருக்கு. ஹாஸ்டல்குள்ளே கிச்சன் இருக்கும் எல்லா ஃப்ளோருக்குமே. சரி, ஃபுட்டு ஒரு பக்கம் ஓகே. நம்ம கூட படிக்கிறவங்க எவ்வளோ பேர் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி 3000+ இந்தியன்ஸ் இருக்காங்க. ஃபேக்கல்டிஸ் ஏன்னா நிறைய பேர் இப்போ ஜார்ஜியாவோ இல்லை மற்ற ஊருக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா லைக் அவங்க சில பேர் நிறைய ஜார்ஜியன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஜார்ஜியாவில் பிறந்து படித்தவங்க வந்து இங்கிலீஷில் கிளாஸ் எடுப்பாங்க. சில பேருக்கு அந்த ஒரு ஆக்சென்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் புரியாது, ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே குறிப்பாக ஜலாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்டிஸ் பற்றி சொல்ல முடியும்? இப்போ வந்து ஃபேக்கல்டிஸ் வந்து இந்தியன் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க கிர்கிஸ்தானில். ஸோ இந்தியன் ஃபேக்கல்ட்டி இந்த சென்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து டீச்சர்ஸ் இருக்காங்க, நார்த்லேயும் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த படிப்பில் வந்து நம்ம தமிழில் கூட பேசி தெரிஞ்சுக்கலாம். இல்லை இங்கிலீஷ் வந்து அந்த ஆக்சென்ட் மாறாது, அந்த ஆக்சென்ட் சேமாக தான் இருக்கும், டிஃபர் இருக்காது. ஸோ அந்த பேரியர் வந்து இங்கே ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யுக்ரைனில் இது ஃபேஸ் பண்ணியிருந்தோம், இங்கே அந்த மாதிரி கிடையாது. அதனால் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கும் சரி, படிப்பும் சரி, டவுட்ஸும் சரி, ஸ்டூடெண்ட்ஸும் வந்து போய் ஈஸியாக கிளியர் பண்ணிப்பாங்க. அவ்வளோ பெரிய ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டிஸ்கஸ் எனிதிங் அந்த மாதிரி. ஓகே. ஏன்னா இப்போ இங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இப்போ கிட்டத்தட்ட டாக்டருக்கு படிக்கிறது வந்து ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 14 ஹவர்ஸ் படிக்கணும், 16 ஹவர்ஸ் படிக்கணும், அப்படி படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் சில காலேஜ்லன்னா ரொம்ப லிபரலா இருக்கும், நீங்க படிச்சா படிங்க, நீங்க அடுத்த ஸ்டேஜ் போறீங்க இல்லனா. இப்போ இங்கெல்லாம் இப்படி கிர்கிஸ்தான்ல இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்குமா படிக்கிறது? அப்ராட் பொறுத்த வரைக்கும் வந்து லிபரல் தான். படிக்கணும்னா படிங்க, இல்லனா போயிட்டு வாங்க. ஏன்னா கேஷ் நீங்க தான் செலவு பண்றீங்க. இதான் ஓபன் டாக். சோ இப்போ வந்து டிபெண்ட் ஆன் அவங்க ஸ்டூடெண்ட் மேல. இப்போ இவங்க பேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் ஆல்மோஸ்ட் ஒரு 300 பேர் இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இவங்க பேட்ச்ல வந்து 180 தான் பாஸ் ஆனாங்க எஃப்எம்ஜி. ரிமைனிங் 120 பாஸ் ஆகல. அதுக்கு வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாதுல்ல, இந்த யூனிவர்சிட்டி வந்து படிக்கல சரியில்லைன்னா. அது அவங்க மேலே டிபெண்ட். இப்போ இவங்கலாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டாங்க எஃப்எம்ஜி. டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் கம்ப்ளீட்லி லைக் யூ ஹேவ் டு ஸ்டே டெடிகேட்டட் சின்ஸ் தி ஃபர்ஸ்ட் இயர். இப்போ எஃப்எம்ஜிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒரு இது இருக்குது, லைக் அந்த மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. எஃப்எம்ஜினா லைக் அது வேல்யூ இருக்காது, ரொம்ப டஃப்பான எக்ஸாம். ஃபர்ஸ்ட்லி தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங், லெட் இட் பி தேர். பட் அந்த வேல்யூ இருக்காது. எஃப்எம்ஜி தானே, அங்கே போய் படிச்சுட்டு தானே வந்தீங்க. ஸோ அது எதுக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தி டோன்ட் ஸ்டே டெடிகேட்டட் த்ரூ அவுட். ஸோ அங்கே யங் ஏஜில் போகிறாங்க, ஸோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சின்ஸ் த ஸ்டார்ட் அப்படியே டெடிகேஷனோட இருக்க மாட்டாங்க, கான்ஸ்டன்சி இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக இருக்க மாட்டாங்க. So like if you stay dedicated, of course you can crack it in the first attempt. FMG is not that difficult to clear in the first attempt. Okay. So first year la inde focus பண்ணீங்க. 4th yearல தான் என்னோட preparation ஸ்டார்ட் பண்ணேன். So 4th and 5th year 2 years prepare பண்ணேன். crack ஆயிடுச்சு. 3 years ஜாலியா சுத்தி இருந்தாங்க. ஓகே. சரி, இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க அப்ராட்ல ஏன் இங்கேயே படிக்காம அப்ராட் போறீங்கன்னு கேட்கும்போது ஒரு வேலிட் ரீசன் இருக்கும். இங்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல அந்த மாதிரிலாம் படிச்சா ஆல்மோஸ்ட் லைக் 1.5 crore கிட்ட செலவாகும் முடியும் போது. இப்போ அப்ராட்ல படிக்கும்போது என்னத்தமா அவங்க சொல்லுவாங்க, அங்க படிச்சுட்டா உங்களுக்கு இங்க வேலை கிடைக்காது, அங்க இருக்க சர்டிபிகேட் இங்க பெருசா வேல்யூ இல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவா சொல்றாங்களே, அதனால நிறைய பேர் போக மாட்டாங்க. உண்மையா அது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ராட்ல எதுக்கு வேல்யூ இல்லை, அது எதுக்கு வந்துருச்சு நான் சொல்றேன். இப்போ வந்து ரஷ்யன் கிட்ட போயிட்டு நீங்க இந்தியாவில் படிச்சா வேல்யூ இல்லை சொன்னா அவன் அப்படிதான் சொல்லுவான். இந்தியாவில் படிச்சா வேல்யூ இல்லை, பிகாஸ் அவன் ரஷ்யன். ஸோ ஆப்வியஸ்லி அவன் கண்ட்ரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அதே மாதிரி இந்தியன்ஸ் வில் சப்போர்ட் இந்தியன் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் தான் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கனவு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து டிகிரி வந்து எதுக்கு வேலிட் இல்லைன்னு சொன்னாங்களோ, என்எம்சி அப்ரூவல் வந்து பார்க்காம நிறைய பேர் போயிட்டாங்க. இப்போ சில யூனிவர்சிட்டி பேர் இங்கே சொல்லக்கூடாது, கிர்கிஸ்தானில் நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது, அவங்கள்ட்ட என்எம்சி அப்ரூவலே கிடையாது. பட் ஏஜென்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட எல்லா அப்ரூவல் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு போய் அட்மிஷன் போட்டு கடைசியாக தான் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி என்எம்சி அப்ரூவல் இல்லை அப்படின்னு. என்எம்சி நார்ம்ஸ் படி நீங்கள் அது மெயினாக பார்க்கணும். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து என்எம்சி ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களா. ஜிஎம்சி அப்ரூவல்னால் இப்போ வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஜிஎம்சின்னு ஒன்று இருக்குது, ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில். அது வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து யூகே, யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த 5 கண்ட்ரியில் வந்து நீங்கள் பிஜி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஜிஎம்சி சர்டிஃபிகேட் இருக்கணும். பட் நிறைய பேரண்ட்ஸ் அதை பார்க்க மாட்டாங்க, என்எம்சி இருந்தால் போதும். ஸோ எவ்வளோ டீட்டெயிலாம் இருக்குது. இப்போ எங்கள் யூனிவர்சிட்டியில் என்எம்சி இருக்குது, ஜிஎம்சி இருக்குது, பிஎம்சி இருக்குது, எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அது கவலைப்பட வேண்டாம். அண்ட் மெயின்லி வந்து வேலிட் இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே வேலிட் இருக்குது தான். அங்கே கம்மியாக படிக்கிறோம், அஃபோர்டபுள், லைக் ஒரு 30 lakhs நம்ம முடிச்சிக்கலாம். இப்போ இங்கே வந்து 1.5 1C அவ்வளோ ஆகும். ஸோ ஒன்ஸ் நான் இப்போ கிர்கிஸ்தானில் போகிறேன், நான் 6 years கோர்ஸ் முடிச்சிடுறேன்,
முடிச்சுட்டு நான் கம்பல்சரி, ஏன்னா இதுவும் சில பேர் சொல்லுவாங்க அங்கே வெறும் யூஜி மட்டும் முடிச்சா உங்களுக்கு வேல்யூ இல்லை, கம்பல்சரி நீங்கள் ஒரு பிஜி பண்ணணும், எம்எஸ் பண்ணணும், அடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். அது கம்பல்சரியா இல்லை எப்படி அப்படி சொல்றீங்க? பார்த்தா ஈவன் இன் இந்தியா எம்பிபிஎஸ் மட்டும் பண்ண வேல்யூ கிடையாது. யூ ஹேவ் டு டூ பிஜி இஃப் யூ வாண்ட் சம் வேல்யூஸ். யூஜி மட்டும் தான் அப்ராட் பொறுத்த வரைக்கும் யூஜி மட்டும் தான் நல்ல வேலிட். பிஜி வந்து வேலிடே கிடையாது. எதனால? யூஜி டிகிரி எல்லா கண்ட்ரிலயும் வேலிட். ஆமா. அந்த மாதிரி எதனாலனா அங்க வந்து அவ்வளோ லைக் இப்போ இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜிக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். பிஜி தான் மெயின் ரொம்ப. ஏன்னா இப்போ நார்மலா இப்போ பொண்ணு கேட்க போனா கூட இப்போ டாக்டரா பார்க்க மாட்டேங்கிறாங்க, பிஜி பண்ணிருக்காங்களா மாப்பிள்ளை அப்படிதான் கேக்குறாங்க. பாக்குறாங்களா? ஆமா. அத பத்தி பேசணும்னா இப்போ பிஜி வந்து இந்தியாவோட பிஜி இந்தியால மட்டும் தான் வேலிட் இருக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி தான் லைக் யூகேல போனோம்னா இந்த டிகிரி அங்க வேலிட் இல்லல்ல. சேம் அதே மாதிரி தான். லைசென்ஸ் எல்லாமே லைக் இப்போ உங்க மேல அவங்களோட இருக்கு. கண்ட்ரியோட எக்ஸாம் எழுதணும். நாங்க இப்போ யூகே போனோம்னா யூகேவோட பிஜி பண்ணனும். அந்த மாதிரி. ஓகே ஓகே. சோ யூஜி டிகிரி மட்டும் தான் வேலிட் இந்தியாவோடது கூட. ஓ ரைட் ரைட் ரைட். ஆமா. ஸோ யூஜி வந்து நீங்கள் அப்ராடில் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா யூஜி வந்து நீங்கள் அப்ராடில் பண்ணிக்கலாம். பிஜி இந்தியாவில் தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வேல்யூ ஆட் ஆகும். யூஜின்றது வந்து அங்கே இப்போ ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு இது இருக்குது, லைக் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ பிஜினால இந்தியா தான், யூஜினா அப்ராட் யூ கேன் சூஸ். ரைட். சரி, இப்போ நீங்கள் உங்கள் ஒரு ஃபேமிலியிலேயே 6 பேர் டாக்டர் ஆகிருக்கீங்க. அப்போ நிறைய ஒரு வெளியிலேருந்து பார்க்குறோம், அப்போ நான் ஒன்று உங்கள் பணக்கார குடும்பமாக இருக்கணும், இவ்வளோ பேரை டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கேன், அப்படி இல்லை படிப்பாளி குடும்பமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஒரு நல்ல படிக்கிற ஃபேமிலியாக இருந்திருக்கீங்க, ஹெரிடிட்டியாக அக்கா, பெரிய அக்கா, சின்ன தம்பி, பெரிய தம்பின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இதில் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அங்கே போயிட்ட பிறகு எங்களுக்கு ஒரு பணத்தை ஏற்படுது, சும்மா வீட்டிலேருந்து காசு கேட்க முடியாது, நாங்கள் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணலாமா, பார்ட் டைமாக ஜாப் ஏதாச்சும் பண்ணலாமா, இல்லை அங்கே எங்களுக்கு இன்கம்க்கான சோர்ஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணி தருவாங்களா, இல்லை அங்கே போயிட்ட பிறகு நிறைய காசு செலவாகிட்டே இருக்குமா, இந்த மாதிரி ஃபினான்ஷியலான கேள்விகளுக்கு உங்ககிட்ட என்ன பதில்? ஓகே. ஸோ இப்போ கிர்கிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் மந்த்து 5000 இருந்தாலே மோர். பிகாஸ் ஹாஸ்டல் மெஸ் எல்லாமே உங்களுக்கே இருக்கு. இந்தியன் வேல்யூ, மணி வேல்யூ. ஆமாம், இந்தியன் சேம். 1 INR = 1 சோம். ஸோ சேம் வேல்யூ தான். 5000 அதிகமாக தான் சொல்கிறேன். 3000 இஸ் மோர் தென் எனஃப். நாங்களாம் 3000. ஆமாம், ரெண்டல் இல்லை, ஏன்னா ஹாஸ்டல் மெஸ் இருக்கு. 3000 உங்களுக்கு வெளி செலவுக்கு மட்டும் 3000 இஸ் மோர் தென் எனஃப். பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் காலேஜ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அண்ட் மெஸ்ஸும் காலேஜ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, ஹாஸ்டலும் காலேஜ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது மேலே உங்களுக்கு என்ன செலவு இருக்குது? சிம் கார்டு மட்டும் நீங்கள் வாங்கணும், 500 rupees சிம் கார்டு வரும். ரிமைனிங் 2500 ஏதாச்சும் பிளான் வீக்லி ஒன்ஸ் பிளான் பண்ணாலுமே ஒரு 500 வச்சுக்கிட்டாலுமே வீக்லி. ஸோ அது மேனேஜபிள் தான். இப்போ ஜார்ஜியா எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ நீட் மினிமம் பர் மந்த் ஒரு 15K ஆச்சும் வேணும். பட் ஜார்ஜியாவில் வந்து யூ கேன் ஒர்க். நீங்கள் வந்து போனோன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். பட் அது இல்லீகல். அது ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் அது இல்லீகல். இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் கிர்கிஸ்தானில் ஒர்க்கோட ஆப்ஷன் கிடையாது உங்களுக்கு. படிப்புனா ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும் தான், மிச்சபடி அவங்க எதுவுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. அண்ட் கிர்கிஸ்தானில் வேலை கூட கிடைக்காது உங்களுக்கு. ஆமாம். ஸ்காலர்ஷிப்ஸ் கூட இருக்கு. இப்போ வந்து எங்கள் யூனிவர்சிட்டி பற்றி பேசணும்னா ஜென்ரலாக எங்கள் யூனிவர்சிட்டி பற்றி ஒரு ஷார்ட் ப்ரீஃப் நான் தந்துடுறேன். ஸோ மெயினாக வந்து இந்தியன் ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸு, இந்தியன் ஃபுட் இருக்குது. தேர்ட் வந்து நாட் ஒன்லி ஸ்டடீஸு, கரிக்குலர் ஆக்டிவிட்டி லைக் ஃபுட்பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது, கல்ச்சுரல்ஸ் இருக்குது, டான்ஸ், எல்லா டேலண்ட்டும் இருக்குது. நாலாவது வந்து ஸ்காலர்ஷிப். இப்போ சப்போஸ் நல்லா படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப் தருவாங்க, 70% கூட தருவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட் நாலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கான்செர்ட். இப்போ லாஸ்ட் இயர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தமன்னாவும் ஆண்ட்ரியா. ஆமாம், கிர்கிஸ்தானுக்கு. இந்த வருஷம் இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, May 5. நாளைக்கு வந்து ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ், ஐஷா கான் வராங்க. அதுக்கு முன்னாடி சைந்தவி பிரகாஷ் மேம் வந்தாங்க, ஆத்திஃப் அஸ்லம் சார் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செர்ட் நடக்கும் எவ்ரி இயர். ஆனால் மோஸ்ட்டாக சொல்லுவாங்கல்ல, டாக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் பெருசாக சினிமா இது சம்பந்தம் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. உங்களுக்கு அப்படி இல்லையா? கொஞ்சம் கிடையாது, எல்லாமே இருக்கணும். ஆக்சுவலா படிப்பும் இருக்கும், ஸ்போர்ட்ஸும் இருக்கும், கான்செர்ட்டும் இருக்கும், எல்லாமே இருக்கும் A to Z. நீங்க அண்ட் மோரோவர் உங்கள்கிட்ட டேலண்ட் அதிகமா இருந்தா, இப்போ நான் நல்லா பாடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் ஸ்காலர்ஷிப் தருவாங்க எங்க காலேஜ்ல. ஸோ யூ வில் கெட் நைஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ டேலண்ட்க்கு அங்கே ரொம்ப ரெஸ்பெக்ட், ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட். சில காலேஜ்லாம் லைக் இப்போ வேற கண்ட்ரி யுக்ரைன்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேணும்னா படி, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் அதுதான், டேலண்ட்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு மெயினான விஷயம். ஸோ இதுதான் எங்கள் யூனிவர்சிட்டி. அண்ட் மோஸ்ட்லி வந்து அஃபோர்டபுள், ரொம்ப அஃபோர்டபுள். இப்போ யுக்ரைனில் நம்ம படித்து முடிச்சிருந்தா லைக் 60 lakhs ஆயிருக்கும் பர் ஹெட். இப்போ இங்கே படித்து முடிச்சாலும் ஒரு 30 lakhsக்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம். ஓகே. எந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப காஸ்ட்லிங்க நீங்கள் பார்க்குறதுல? லைக் இந்த யூரோப் அண்ட் இந்த கண்ட்ரி போகும்போது முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊரை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்ப காஸ்ட்லியாவோ இல்லை அதுக்கேற்ற வேல்யூ கூட இருக்காதுன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஜார்ஜியா கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக இருக்கு. ஆமாம், பட் சில பேர் ஜார்ஜியா விருப்பப்பட்டு போவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் பிடிக்கும், லைஃப் ஸ்டைல் இருக்கும், கேஷ் இருக்கும்.
காசு இருக்கும் அதிகமாக, ஆனா செலவு செலவு அதிகம். ஸோ இப்போ சில பேர் இருக்கும், நான் படித்தாங்க தான் யூஎஸ்ல தான் படிப்பேன், படித்தா ஜார்ஜியாவில் தான் படிப்பேன், படித்தா ரஷ்யாவில் தான் படிப்பேன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கேஷ் இருக்குன்னா போங்க, ஏன்னா அங்கேயே படிப்பு நல்லா தான் இருக்கும், இல்லை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். எல்லா இடத்துல அவங்க இதுக்கு இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது அஃபோர்டபிலிட்டினா எதர் கிர்கிஸ்தான் ஒரு உஸ்பெகிஸ்தான், ஓகே ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணால் பெட்டர். இல்லை எனக்கு வந்து காசு அதிகமாக இருக்குது, நான் அப்ராடில் தான் லைக் ஜார்ஜியாவில் தான் படிப்பேன்னா ஃபைன், வெல்கம். சரி, இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த மாதிரி அப்ராட்ல போய் படிக்கும் போது நிறைய ட்ராப் அவுட்ஸ் பார்க்க முடியும். எப்போனா ஃபர்ஸ்ட் இயர்ல இல்லைனா கூட செகண்ட் இயர்ல டுவர்ட்ஸ் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கோப்பப் பண்ணணும்னு பார்ப்பாங்க. பட் எனக்கு இதர் படிப்பு செட் ஆகலை, எனக்கு அதனால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, என்னால் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஹோம் சிக் ஆகும், இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து பாதியிலே நான் கிளம்புறோம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, சொல்லியிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, இல்லை என்ன தான் வழி அதுக்கப்புறம்? டெஃபினட்டாக சொல்லியிருக்காங்க. நான் இப்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹோம் சிக் அதிகம், ஹோம் சிக் இருந்தாலே அங்கே படிக்க முடியாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இருக்கும் தான் டஃப்பு, பட் அவங்களால வந்து அது எடுத்துக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அதில் 100ல் ஒருத்தர் அப்படி தான் போவாங்க. அவங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி அமைச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. ஆமாம், இந்த ரீசன் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்துச்சுன்னா யூ won't feel like going back. அங்கேயே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா லைக் அந்த ஸ்டூடெண்ட்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, நீ இதுதான் படிக்கணும், ஏதாச்சும் ரீசன் தேடி வந்துடுவான், திரும்ப வரத்துக்கு தான் பார்க்குறாங்க. ஆமாம். ஏன்னா இப்போ என் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நான் போட்ட அட்மிஷன்ஸில் வந்து அப்படி தான் லைக் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அமிச்சனால அந்த பையனால் முடியல, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்களுக்கு அமுச்சு விட்டாச்சு. ஏன்னா இப்போ சில பேர் இப்போ நீங்கள் ட்ராப் அவுட்ஸ் பற்றி குறிப்பாக பேசும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், 2 பேரண்ட்ஸ் வந்து இங்கேருந்து கிளம்பியே போயிட்டாங்களாம். போயிட்டு நான் ஒரு 1 மந்த் என் பையன் கூட இருந்துட்டு வரேன், ஒரு மந்த் என் பொண்ணு கூட இருந்துட்டு வரேன், இப்படிலாம் கூட சில பேர்லாம் ஆசைப்படுவாங்க. உண்மையில அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா நானே ஒரு ட்ராப் அவுட் தான். நான் பிலிப்பீன்ஸ் போயிட்டு ட்ராப் அவுட் ஆயிட்டு திருப்பி வந்து ஐ ஸ்டார்டட் இன் யுக்ரைன். ஐ வாஸ் லைக் நான் தான் ஃபர்ஸ்ட் சைல்ட் லைக் அப்ராட் போய் படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வாஸ் மை அக்கா ஹூ டிட் இன் கர்நாடகா. அதுக்கப்புறம் ஐ வெண்ட் லைக் நான் வந்து ஸ்பூன் ஃபெட் சைல்டு, ஸோ அம்மா தான் எனக்கு ஊட்டி விடுவாங்க அண்ட் ஆல் தட். ஸோ அங்கே சடனாக போகும்போது ஸ்டார்டட் ஃபீலிங் ஹோம் சிக். அண்ட் ஃபிலிப்பீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வாஸ் ஆல்சோ நாட் தட் குட். லைக் ஒரு கிளாஸில் 100 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸோ கேடவர்ஸ் எல்லாம் லைக் 100 மெம்பர்ஸ்க்கு சேர்த்து தான் கொடுப்பாங்க, சம்திங் லைக் தட். ஸோ ஐ ஃபேஸ் a lot of hardships. எல்லாமே தனியாக பண்ணோம்ல, லைக் குக்கிங் எல்லாம் நீங்களே தனியாக பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே யூ ஹேவ் டு இங்க எவ்வளவு இருப்பாங்க மோஸ்டா ஒரு கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 14 மெம்பர்ஸ், 14 ஸ்டூடண்ட்ஸ் தான் ஒரு கிளாஸ்ல லைக் பேட்சா பிரிச்சுவாங்க. ஒரு கிளாஸ்ல 14 ஸ்டூடண்ட்ஸ் தான். லெக்சர் தான் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணுவாங்க, பட் பிராக்டிகல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 ஸ்டூடண்ட்ஸ் மேல இருக்க மாட்டாங்க. காலேஜ் ஹார்ஸ்லாம் ஒரு நாளைக்கு காலேஜ் புரியல எவ்வளவு நேரம் டியூரேஷன்? ஹார்ஸ் ஓகே, மார்னிங் 8 to ஈவினிங் 5 வரைக்கும். பட் இதுல வந்து கிளாஸ் செட் பண்ணுவாங்க, பர் டே ஒரு 4 to 5 கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் வந்து 1 hour போகும். ஸோ படிப்பு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது, ரொம்ப கூலாக கேஷுவலாக தான் ரொம்ப போகும். நம்ம படிக்கணும், செல்ஃப் ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியம். ஈவன் இந்தியாவில் அப்படிதான், நீங்க படிச்சாதான் நீங்க இது ஸ்கோர் பண்ண முடியும், நீங்க படிக்கலனா ஸ்கோர் பண்ண முடியாது. லைக் எவ்ரிதிங் அவங்களே ஸ்பூன் ஃபீட்லாம் பண்ண மாட்டாங்க. யூ ஹேவ் டு ஸ்டடி ஆன் யுவர் ஓன் ஒன்லி. ஈவன் இன் இந்தியா இஃப் இட்ஸ் அப்ராட் ஆல்சோ இட்ஸ் லைக் தட் ஒன்லி. ஸோ எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறதும் அதுதான். லைக் பாதி பேர் கிளியர் பண்ண மாட்டாங்க, 18% தான் பாஸ் பர்சன்டேஜ். தட் இஸ் பிகாஸ் நிறைய பேர் இங்கேருந்து போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டீனேஜில் போகிறாங்க இல்லையா, ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி இருப்பாங்க, மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களால கிளியர் பண்ண முடியல. பட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்டே டெடிகேட்டட் தே கிளியர் இட் இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே ஓகே ஓகே. as a whole like teachers ஓட contribution 20% தான் இருக்கும், பாக்கி 80% எங்களோட own contribution இருக்கணும் ஸ்டடீஸ். ஆமா ரைட். இப்போ பேரண்ட்ஸ் வர விருப்பப்படுறாங்கன்னா வில் டேக் them. நான் வந்து எல்லாமே லைக் விசா டிக்கெட் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன், பட் பேமெண்ட் அவங்க தான் பண்ணணும். டிக்கெட்டுக்கு விசாக்கு எல்லாமே, ஸ்டே ஃபுட் அகாமடேஷன்லாம் நான் பார்த்துப்பேன். இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஒரு 4 பேரண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து 20 days இருந்து தான் போனாங்க, எல்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டு. ஸோ வி டேக் பேரண்ட்ஸ் ஆல்சோ. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது, வர ஆசை இருக்குன்னா வாங்க, அதே ஃப்ளைட்டில் கொண்டு போகிறோம், ஒரு பிரச்சனையே கிடையாது. சரி, இப்போ இது காஸ்ட் எஃபிஷியண்டாக சொல்கிறீங்களா? இப்போ இங்கே படிக்கிறதுனா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 week மேலே ஆகிடும். ஆமாம். டு பி ஆனஸ்ட், இப்போ ஒரு 5 வருஷம் 6 வருஷம் படித்து முடிக்கணும்னா கிர்கிஸ்தானில் எவ்வளோ ஆகும்? ஸோ இப்போ வந்து ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஜலாலாபாத் ஸ்டேட்டில் வந்து 30 lakhs ஆகும் ஹோல் 6 years முடிக்கிறது. 6 years. ஆமாம், 6 yearsக்கு. இன்டர்நேஷ்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 lakhs ஆகும் 6 yearsக்கு. சென்ட்ரல் ஏஷியனும் இருக்குது, அது ஒரு 23-25 முடிச்சிடலாம், அது மேலே ஆகாது. இன்க்ளூடிங் ஃபுட் அண்ட் அகாமடேஷன். ஆமாம், இன்க்ளூடிங் ஃபுட் அகாமடேஷன், ஹாஸ்டல், மெஸ்ஸு, விசா. பர்சனல் எக்ஸ்பென்சஸ் மந்த்லி 5K வச்சுக்கோங்க. அது நீங்கள் ஒரு 5 years 6 yearsக்கு போட்டிங்கன்னா அது ஒரு 4 lakhs 5 lakhs வச்சுக்கோங்க. டோட்டல் 35 கவர்மெண்ட்டில் ஸ்டேட்டில் பண்ணிக்கலாம்.
இன்டர்நேஷனல்னா ஒரு 30க்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஆமா. ஓகே. இப்போ லோன் வேணும், எஜுகேஷன் லோன் வேணும், அதோட டாக்குமெண்ட்ஸ் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். சப்போஸ் லோன் எஜுகேஷன் லோனில் படிக்க ஆசைப்பட்றாங்கன்னா வில் ப்ரொவைட் டாக்குமெண்ட்ஸ், அதை வச்சு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அந்த எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணுவோம். ரைட் ஓகே. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் அங்கே அனுப்பி அவங்க நல்லா படிச்சோ இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் லைஃப்பில் போகும்போது அது பர்சனலாக உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும்? ஒரு டாக்டரோட அருமை இன்னொரு டாக்டருக்கு தானே தெரியும், அந்த மாதிரியா இது? அது பர்சனலாக சந்தோஷம் கொடுக்கும் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ வந்து Proud feel பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போகிறோன்னா நைட் 1 மணி ஃபோன் பண்ணி ஒரு பேரண்ட் என் பொண்ணுக்கு மருதாணி வேணும்ப்பா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணித்தாங்க. மருதாணி ஆமா, வேணுமா? தமிழ் நியூ இயர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரைப்பீங்களா? ஆமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இப்போ எங்களை நம்பி வந்தாங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்லாம் நடக்கும். சிலி திங்ஸ்க்குலாம் சில பாஸ் சில பண்ணுவாங்க. ஆமா நல்லா இருக்கும். ஆனா அது ஒரு டைப் ஆஃப் ஃபன்னா தான் பட் இருக்கும். நீங்கள் தான் அவங்களுக்கான ஒரு கார்டன் மாதிரி அங்கே ஏதாச்சும் நீங்கள் தான் அங்க பார்த்துக்கணும். இருப்பேன். ஆமா நான் அங்கே தான் இருப்பேன் ஆக்சுவலாக மேக்ஸிமம். அப்போ இப்போ நான் வந்துட்டேன்னா என் தம்பி இருக்கான். இப்போ என் தம்பி 3rd இயரில் தான் இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ஹெல்ப் ஏதாச்சுன்னா தம்பி இருக்காங்க, இல்லைனா எங்கள் பசங்க அங்கே இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. 24/7 லைக் இருக்கும் ஹெல்ப். சப்போஸ் சில டைம் நம்ம ஃபோன் எடுக்காமல் விட்டுருவோம், ரொம்ப பிஸியாக இருப்போம்னா மெசேஜ் ட்ராப் பண்ணால் ரிப்ளை பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான். இப்போது எப்படி ஃபீல் ஆகும்னா லைக் வில் பி ப்ரவுட். ஓகே நம்ம மூலியமாக போய் படிச்சிருக்காங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க, கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். இல்லை சொல்ல அவங்க போய் மாட்டேன். ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க இவங்க மூலமா நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி. நல்ல பேர் எடுத்தா லைக் நல்லா இருக்கும். சில பேர்ல வந்து இவர் அப்படி பண்ணிட்டாரு, இவர் இப்படி பண்ணிட்டாரு, இது வந்து மேக்ஸிமம் இருக்காது. எங்க சைடு மூலமா போனா நல்ல பேர் தான் இருக்கும். லைக் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ரெஃபரல் தான் நம்மளுக்கு அதிகமாக வரும். மோரோவர் வந்து லைக் வேற கண்ட்ரீஸ்ல படிச்சா மோஸ்ட்லி they'll come here and take classes and then clear FMG. எங்க யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி FMG preparation 4th இயர்ல இருந்தே இருக்கு. நம்ம யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா FMG ப்ரிப்பரேஷனுக்கு இந்தியன் ஃபேக்கல்டிஸ்லாம் வராங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டேக் கிளாஸஸ் as well. ஸோ நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வித்தவுட் எனி கோச்சிங் ஒன்லி ஐ கிளியர்ட். ஈவன் ஷீ கிளியர்ட் வித்தவுட் கோச்சிங் ஒன்லி. கோச்சிங் எதுவும் தனியா அதுக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு எடுக்கல நாங்க. ஆமா. எங்களுக்கு யூனிவர்சிட்டியில கோச்சிங் கொடுத்து அந்த கோச்சிங்ல நாங்க கிளியர் பண்ணிட்டோம் இங்க வந்துட்டு. இப்போ இந்தியன் ஃபேக்கல்ட்டி வந்து அங்கே சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் வேறு. எஃப்எம்ஜிக்கு வந்து தனியாக இந்தியாவிலேருந்து வருவாங்க. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வருவாங்க. டாக்டர் தீபக் சார், டாக்டர் அசாம் சார், டாக்டர் பிரியான் ஜெயின், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு சார் இருப்பாங்க. அவங்க வந்து ஸ்பெஷலாக இந்தியாவிலேருந்து வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்து இந்த கிளாஸஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே தேவை கிடையாது. அது ஃபீஸ்லேயே இன்க்ளூட் தான். ஓகே ஓகே. ஜார்ஜியாலே they charge extra for those classes. அது வேற கண்ட்ரியில் கிடையாது ஆக்சுவலாக. இந்த மாதிரி அவங்கலாம் வந்து ஆன்லைனில் படிப்பாங்க. மேரு அரைஸ் இந்த மாதிரி எடுத்து ஆன்லைனில் படிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கிளாஸஸ் இருக்கும் கேட்டிங்கன்னா இல்லை. இது ஒன்லி கிர்கிஸ்தான் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ரைட் எக்ஸலன்ட். ஸோ நீங்கள் சொல்லும் போதே ஒரு பெரிய ஒரு ஆசை ஒன்று வருது. ஸோ ஒருவேளை இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களோ இல்லை வெளியில் இருக்கவங்களோ லைக் வாட் இஃப் நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இல்லை கொடுக்குறோன்னா என்ன பண்ணணும்? ஐதர் அவங்க உங்களை அப்ரோச் பண்ணணுமா இல்லை காலேஜ் அப்ரோச் பண்ணணுமா? அட்மிஷன்ஸ் எப்போ? ஏர்லி ஒரு அட்மிஷன் தானா இல்லை 2 அட்மிஷன் இருக்குமா? இல்லை லைக் இப்போ வந்து அட்மிஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இட் வில் கோ டில் செப்டம்பர் வரைக்கும் அட்மிஷன் ஓப்பன் தான் இருக்கும். இப்போ நம்ம த்ரூ தான் வி ஹாவ் கம்பெனி கால் கோல்டன் எஜுகேஷன் கன்சல்டன்சி. இது எதுக்கு நம்ம ஆரம்பித்தோன்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. இப்போ எங்கள் அக்காவுக்கு அனுப்பும்போது எங்கள் அப்பா ஒரு 3 lakhs 4 lakhs இது கொடுத்தாங்க கன்சல்டன்சி சார்ஜஸ் சொல்லிட்டு. இப்போ எங்கள் அக்கா போன அப்புறமா தான் தெரியுது அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை, எவ்வளோ கேஷ் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம யூனிவர்சிட்டியில் கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா வி நீட் கன்ஃபார்மாக வந்து ஒரு கன்சல்டன்சி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ வி ஹேவ் ஆஃபீஸ் இன் சென்னை, கோயம்புத்தூரில் கூட இருக்குது, கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில். சென்னையில் வந்து கொடைங்கூரில் இருக்கும் ஆஃபீஸ் கோல்டன் எஜுகேஷன். ஸோ இந்த கன்சல்டன்சி எதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா லைக் வி நோ நீட் டு சார்ஜ் அவ்வளோ அமௌண்ட் எதுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ மெயின்லி இதுதான். அண்ட் மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு கைடன்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட ஒரு டாக்டர்ஸ் டீம் இருக்கிறனால, கூட பிறந்த அக்காங்கெல்லாம் டாக்டர்ஸ் தான் இருக்காங்க, நானும் டாக்டர், என் தம்பியும் டாக்டர் இருக்கிறனால சப்போஸ் இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஆனால் நான் வந்து ஆஸ்திரேலியா போகணும், நான் கனடா போகணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னா வில் ஹெல்ப் தெம். அப்படியே அட்மிஷன் போட்டு டிஸப்பியர் ஆகிற அந்த மாதிரி கான்செப்டே இல்லை. வில் பி தேர் டில் தி எண்ட். அவங்க ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும் வில் பி தேர். அது எங்களோட கேரண்டி. ரெண்டாவது வந்து அட்மிஷன்ஸ் போடணுன்னா தே கேன் அப்ரோச் மீ. எல்லா கண்ட்ரிலையும் நம்ம பண்ணுறோம். நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஆஃபீஸ் வந்தாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா அவங்க மேலே டிபெண்ட். லைக் அவங்க எந்த யூனிவர்சிட்டி, எந்த காலேஜ், எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வில் ஹெல்ப் தம் அவுட். நைஸ். ஆல்ரைட் அண்ட் ஃபென்டாஸ்டிக். ஏன்னா நீங்கள் உங்கள் 3 பேர் நீங்கள் பேசுறதை கேட்கும்போது ஒரு பெரிய ஒரு ரே ஆஃப் ஹோப் நிறைய பேருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, நிறைய ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. ஐதர் போகலாமா வேண்டாமா, அங்கே செட் ஆகுமா, நிறைய அந்த கொஸ்டினோட இருக்கவங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கால் பண்ணியும் கேட்கலாம், வேணும் நேரில் மீட் பண்ணியும் ஐதர் டவுட்ஸ் இருந்தால் எது வேணா கேட்டுக்கலாம். அவங்க படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இங்கே என்ன ப்ராசஸ் இருக்குது அது கூட நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அதில் கூட. பிகாஸ் இப்போ நான் கரண்ட்லி கர்நாடகாவில் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே முடிச்சுட்டு வந்து இவ்வளோ கர்நாடகாவில் இப்போ பண்ணிட்டு இருக்கா. இந்த சேம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சில பேர் கிண்டலாக கூட சொல்லுவாங்க,
நீ வந்து ஒரு யங்ஸ்டராக போனால் திரும்பி வரும்போது வயசாகி தான் வரணும் ஃபாரினுக்குலாம் போனால். என்னன்னா அது படிக்கிற கோர்ஸே எவ்வளோ இருக்கும், 7 இயர்ஸ் படிக்கணும், சில பேர் 8 இயர்ஸ் படிக்கணும். 8 இயர்ஸ் படிச்சுட்டு முடிச்சுட்டு நீ டாக்டரான்னு கேட்டால் அதுவும் இல்லை, திரும்ப இங்கே வந்து நீ புதுசாக இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ லைஃப்பில் ஒரு 19ல் ஆரம்பிக்கிறமா இப்போ கரெக்டான ஒரு டாக்டர் ஆகணும்னா ஆல்மோஸ்ட் லைக் 30 ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ உண்மை? ஆக்சுவலாக வந்து இப்போது நிறைய பேர் வந்து ஒரு மித்து இது பண்ணிட்டாங்க லைக் மார்க்கெட்டில் லைக் 9 இயர்ஸ் அப்ராட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 இயர்ஸ் ஆகும் 10 இயர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ரியாலிட்டி என்னன்னா இப்போது நீங்கள் கிர்கிஸ்தானில் வந்து 6 இயர்ஸ் படிக்கணும், 5 இயர்ஸ் தியரி அண்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிருச்சா. அதுக்கப்புறமா இங்கே வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப், டோட்டல் 7 இயர்ஸ். இந்தியாவில் பண்ணிங்கன்னா 4.5 + 1 5.5, அதாவது 6 இயர்ஸ் ஆகிடும் இந்தியாவில் படித்தா. அப்ராடில் படித்தா 7 இயர்ஸ். அண்ட் மோரோவர் வந்து இப்போ நீங்கள் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு 1 இயர் ஆகும் இன்டர்ன்ஷிப் கிடைக்க, 2 இயர்ஸ் ஆகும். அது ஆக்சுவலாக ரியாலிட்டி தான், அது ஃபேக்ட். பட் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நீங்கள் கர்நாடகாவில் ட்ரை பண்ணலாம். இப்போ எங்கள் அக்கா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணால் பண்ணலாம், இந்த ஸ்டேட்டில் வேணால் இந்தியா பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் பண்ணலாம். இப்போ கர்நாடகாவில் வந்து இவங்களுக்கு வித்தின் அ வீக் கொடுத்துட்டாங்க இன்டர்ன்ஷிப். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டேட் நீங்கள் எது சூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ அதனால தான் அவங்க 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் ஆக்சுவலாக 7 இயர்ஸ். இங்கே படித்தா 6 இயர்ஸ், அங்கே படித்தா 7 இயர்ஸ், அவ்வளோதான். And why it takes 10 years 9 years, it is because FMG படிக்காம இருந்துட்டு கிளியர் பண்ண மாட்டாங்க. ஓகே. சோ கிளியர் பண்ணாம பேக்லாக் இருக்கவங்க அட்டெம்ப்ட் பண்ணி லைக் எவ்ரி 6 months they'll attempt and moreover பசங்க வந்து நீட் டிராப் அதிகமாக எடுப்பாங்க. இப்போ நீட் வந்து இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் கிடச்சிரும், அடுத்த வருஷம் கிடச்சிரும் சொல்லிட்டு அதிலே வயசு போயிடும். ஸோ அதனால வந்து வயசாயிடும். ஓகே. 30 வயசு 30னா இப்போ வயசே இல்லைண்ணா ஆக்சுவலாக இல்லை. நிச்சயமா. ஆல் ரைட். ஸோ கண்டிப்பாக நிறைய அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு டாக்டரோட கனவுகளை நீங்கள் உண்மையான வெறும் கனவாக இல்லாமல் மெய்யாக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகும் இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் எனி டைம். தேங்க்யூ ஸோ மச் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.